ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசென்ட்டா நம்ம சேனல்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு பத்தியும், அதுக்கு மாற்று வழியா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எப்படி யூஸ் பண்றது? ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி ரிவ்யூவும் பண்ணியிருந்தோம். அதில நெறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, "ப்ரோ மார்க்கெட்ல வந்து நெறைய இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. அதில எத வாங்குறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. முக்கியமா நெறைய இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வருது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 5 இல்ல டாப் 10 இண்டக்ஷன் ஸ்டவ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்தியாவுல இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில இருக்க ஒரு டாப் 5, டாப் 10 இண்டக்ஷன் ஸ்டவ் பத்தி இந்த வீடியோல ஸ்பெக்கோட பார்க்க போறோம். எந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம், அதுக்கும் லிங்க்ஸும் வந்து நான் வீடியோல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. எந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஏன் இப்ப திடீர்னு எல்லாரும் இண்டக்ஷன் அடுப்புக்கு வந்து மாறுறாங்கன்னா, நெறைய பேர் தெரிஞ்சுக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் பிரைஸும் வந்து ஏறப்போகுது. இந்த நிலைமையில தான் வந்து கரண்ட் அடுப்புக்கு மாறுவத வந்து ஒரு புத்திசாலித்தனமா முடிவா வந்து மக்கள் பார்க்குறாங்க. கேஸ் அடுப்பு ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் சேர்த்து சமைக்கிறப்போ, உங்களுக்கு கேஸ் லைஃப் வரும். அதெல்லாம் மணியும் சேவ் ஆகும். நெறைய வந்து பெனிஃபிட் இருக்கு. முக்கியமா இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டரா கூட இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறது ரொம்பவே அவசியம் கூட. அதனால அவசர காலத்துக்கு கிச்சன்ல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறது ரொம்ப 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 அவசியமா மாறிருச்சு. சரி, இப்போ நம்ம அந்த டாப் லிஸ்ட் பார்த்துடலாம். ஒவ்வொரு அடுப்பு அதோட ஸ்பெக் என்னன்ட்டு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து நான் மேல லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க.